ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரப்பர் தோட்டத்துக்குள்ளே திடீர்னு நுழைஞ்சு வந்திருக்கிற ஒரு யானையை தான் பார்க்குறோம். அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தவர் இதை எதிர்பார்க்கவே இல்லை. யானையை பார்த்ததும் ஓட்டமாக ஓட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது வரைக்கும் மெதுவாக நடந்து வந்துட்டு இருந்த யானை ஆளை பார்த்ததும் அதுவும் பின்னாடியே துரத்திட்டு ஓடி இருக்கு பாருங்க. எங்கே ஓடுறதுன்னு தெரியாமல் இவர் ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த காருக்கு அடியில போய் பதுங்கி இருந்திருக்கிறாரு. ஆனா யானைகளுக்கு இந்த காரை தூக்கி போடுறதும் பெரிய விஷயம் கிடையாது. நல்ல வேளை அவருக்கு எதுவும் ஆகல. அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த குதிரையை வண்டியில ஏத்துறதுக்காக இவர் உள்ள போயிருக்கிறாரு. ஏற மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சி கடைசியில ஒரு வழியா ஏறிடுச்சு. ஏறின அடுத்த செகண்ட் பக்கத்துல நிக்கிற இவரை தான் கீழே தள்ளிவிட்டு இருக்கு. இப்படி ஒரு உதைய நினைச்சு பார்க்கவே இல்லை. குதிரை இருந்த கோபத்துக்கு யாரு பக்கத்துல இருந்தாலும் இப்படித்தான் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, இந்த ஆத்துல அழகா தொட்டில் கட்டி அதுல படுத்து நல்ல ஜாலியா ஆடிட்டு இருக்கிற ஒரு லேடியை தான் பாக்குறோம். ஆனா அதே ஆத்துல இவ்வளவு பெரிய முதல்ல இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாம போச்சு. முதல்ல பக்கத்துல வந்திருக்கு பாருங்க. முதலைய பார்த்தது எகிரி குதிச்சு நீந்த ஆரம்பிச்சிருக்காங்க. வேகமா நீந்தினாலும் முதல்ல பின்னாடி தான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இங்க 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த இடம் நல்லா தான் இருக்கு. ஆனா அடுத்த செகண்ட் நடந்ததை பாருங்க. நடந்து வந்துட்டு இருந்த இடத்துல ஒரு திடீர் பள்ளம், ரொம்ப ஆழமான பள்ளமும் கூட. 2 பேரும் உள்ள விழுந்துட்டாங்க. நிறைய பேர் நடந்து போற இந்த நடைபாதையில இப்படி ஒரு பெரிய ஆழத்தை எதிர்பார்க்கவே இல்லதான். இங்க இந்த வீடியோல மரத்துல இருந்து கீழே ஒரு முதல்ல விழுறத பாக்குறோம். அதை பிடிச்சு இழுக்கிறது தண்ணிக்குள்ள இருக்கிற இன்னொரு முதல்ல. 2 முதலைகளுக்கு நடுவுல சண்டை நடக்குது பாருங்க. பாக்குற நமக்கு தான் மிரட்டலா இருக்கு. மரத்துல ஏறி போனாலும் இழுத்து பிடிச்சி சண்டை போடுது பாருங்க. வீடியோ நம்ம பாக்குறது பயங்கர சூறாவளி காற்று. காற்றடிக்கிற வேகத்துக்கு உள்ள தொழுவத்துல இருந்த ஆடுகள் எல்லாம் வெளியே ஓடி வந்துடுச்சு. எல்லாம் ஒரே நேரத்துல வெளியே வந்தது எவ்வளவு நல்லதா போச்சு பாருங்க. இங்க இருக்கிற மேற்கூரையே அப்படி எவ்வளவு வேகத்துல போச்சுன்னு சொல்லவே முடியல. காத்தோட காத்தா அது பறந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது கடல்ல நடக்கிற ஆச்சரியம் தான். சின்ன ஒரு மினி படகு தான். இந்த படகுல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பெரிய மீன் பக்கத்துல வந்திருக்கு. திமிங்கலத்திலே பல வகைகள் இருக்கு. இது வந்ததே இந்த படகு குறி பார்த்து தான். நினைச்சா அடுத்த செகண்டே படகு கவிழ்த்து விட்டுறலாம். ஆனாலும் எதுவும் பண்ணல. இதோட கண்ணு மட்டும் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, எஸ்கலேட்டர்ல ஒருத்தர் இறங்கி வந்துட்டு இருக்காரு. இங்க மதில்ல இருந்து எட்டி எட்டி தாவிட்டு இருக்கிறது பாக்குறதுக்கு ஏதோ பெரிய பெருச்சாளி மாதிரி தான் இருக்கு. தாவி வந்ததுல ஒரு எலி இந்த எஸ்கலேட்டரை பார்த்து ஓட ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளவுதான். அதுல வந்துட்டு இருந்தவர் எலியை பார்த்ததும் அதே வேகத்துல பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது குறுக்க ஒரு மான் வந்திருக்கு பாருங்க. மானே துள்ளி தாவி தான் வரும். அது வந்த வேகத்துக்கு இவரையும் கீழே தள்ளி போட்டுட்டு போயிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது சீல் தான். ரோடையே மறைக்கிற அளவுக்கு எவ்வளவு பெரிய உருவமா இருக்குது பாருங்க. இது ஒரு சின்ன தெரு தான். ஆனா அந்த தெரு அதுக்கு போதாது. இதை கடல் யானை, கடல் சிங்கம் அப்படின்னு பல பேர்ல சொல்லுவாங்க. இங்க குழந்தைய தொட்டில்ல போட்டு ஆட்டிட்டு இருக்காங்க. பின்னாடி ஒரு மலைப்பாம்பு வந்து நிக்குது பாருங்க. எதிர்பாராத சம்பவம் தான். இந்த இடம் ரொம்பவே நீட்டாவும் தெளிவாகவும் இருக்கு. இந்த இடத்துல இந்த பாம்புக்கு என்ன வேலை அப்படின்னு நினைக்கிற மாதிரி பின்னாடி யாரோ இழுத்த மாதிரி தெரிஞ்சது. திரும்பி பார்த்தவங்க அவ்வளவுதான் திகைச்சு போனாங்க. உடனே தூக்கிட்டு வேற ரூமுக்கு போயிட்டாங்க. வந்த மலைப்பாம்பு மெதுவா வாசல் கடந்து போகுது பாருங்க. ரொம்ப உஷாரா தான் இருக்கணும் போல. இங்க இந்த வீடியோல ரோட்ல ஒரு பைக் வந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். அந்த நேரம் ரொம்ப காத்தடிச்சிருக்கு போல. மேல இருந்து ஒரு பெரிய போர்டு, இரும்பாலான ரொம்ப கனமானது, அதே வேகத்துல ரோட்ல விழுந்திருக்கு பாருங்க. பைக்ல போயிட்டு இருந்தவர் சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்து கொஞ்சம் உறைஞ்சுதான் போனாரு. யாரா இருந்தாலும் இப்படித்தான் இருக்கும். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, தண்ணி முழுக்க செடியா இருக்கிறதுனால அதையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பச்சை பசையில இருக்கிற இந்த தண்ணிக்கு அடியில ஒரு பெரிய முதல்ல இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரியாம போச்சு. திடீர்னு இவரை கவ்வி இழுக்க பாக்குது பாருங்க. 2 பேரும் உடனே உஷாராகி மேல கரைக்கு ஏறிட்டாங்க. சில முதலைகள் உடம்பு முழுக்க பாசி படர்ந்து பச்சை நிறத்துல இருக்கும். அடுத்தது இங்க இந்த வீடியோல கடையில நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பாக்குறோம். ராத்திரி நேரம் முழுக்க இருட்டா தான் இருக்கு. இந்த கடையில மட்டும் தான் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கு. தூரத்துல ஏதோ 2 டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சது. உடனே இங்க இருந்து டார்ச் லைட் அடிச்சு பாத்துருக்காங்க. அது ஒரு மலை சிங்கம். அது நடந்து வரும்போது அதோட கண்ணு பளிச்சுன்னு இருந்திருக்கு. இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, தண்ணிக்குள்ள ஒரு முதலை. இது ஆர்வமா பாத்துட்டு இருக்கு இந்த நாய். பாலத்துல நடந்து போயிட்டு இருந்த நாய் தண்ணிக்குள்ள ஏதோ ஊந்து வருது அப்படின்னு அதை ஆர்வமா பார்க்க போக, தண்ணிக்குள்ள இருந்த முதலையும் இதை கரெக்டா கவனிச்சு பக்கத்துல வந்து இந்த பாலத்துல நின்றுட்டு இருந்த டாகை இழுத்து தண்ணிக்குள்ள கொண்டு போகுது. சுத்தி இருந்தவங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சாங்க. நாய் உஷாராய் எப்படியோ கரைக்கு வந்து சேர்ந்துடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, ஆத்துக்கு மேல ட்ரோன் கேமராவை பறக்க விட்டுருக்காங்க. என்னதான் தண்ணிக்குள்ள இருந்தாலும் முதல்ல மேல என்ன நடக்குன்னு எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கும் போல. இந்த ட்ரோன் கேமராவை பிடிக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் மேல எழும்பி வந்திருக்கு. நல்ல வேளை கேமரா தப்பிச்சது. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, காமெடிக்காகவே இப்படி ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்க போல. தண்ணிக்குள்ள ஒரு லேடி தத்தளிச்சிட்டு இருக்கிற மாதிரியும், தண்ணிக்குள்ள இறங்கி அவங்களை காப்பாத்தாம வெளியே இருந்து தண்ணி எல்லாம் கரைக்கு ஊத்திட்டு இருக்காங்க. இந்த தண்ணி எப்ப குறையிறது, ஆளை எப்ப காப்பாத்துறது?
அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது விதவிதமான இடத்துல நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. படிக்கட்டு, ஆத்தங்கரை ஓரம் அப்படின்னு எல்லா இடத்தையும் கவர் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது டக்குனு வலிக்கு பெரிய பள்ளத்துல விழுந்துட்டாங்க. பின்னாடி பள்ளம் இருக்கிறத மறந்துட்டாங்க. கால் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. அடுத்தது இங்க திருமண ஸ்டேஜ்ல நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம். கேக் ஊட்டி விடுறாங்க மணப்பொண்ணுக்கு. பொண்ணு வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க போல, ஆனாலும் ஊட்டி விட்டாச்சு. இப்போ திரும்ப பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஊட்டி விடுற நேரத்துல தான் பெரிய துண்டா எடுத்திருக்காங்க. கோபத்துல ஊட்டி விடுற மாதிரி முகத்திலையும் பூசி விட்டுட்டாங்க போல. அவ்வளவுதான் மாப்பிள்ளைக்கு வந்திருக்கு பாருங்க ஒரு கோபம். பக்கத்துல நின்று ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சு அவரை அமைதியாக்குறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. அடுத்ததான் மழை பெஞ்சதுன்னா உடனே மொட்டை மாடியை தான் தேடி போவோம். அங்கே நல்லா மழையில் நனைஞ்சு குளிக்கலான்னு அப்படிதான் இந்த பொண்ணு வந்திருக்கிறாங்க. வந்த வேகத்தில் டான்ஸ் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஆனால் மொட்டை மாடியில் கொஞ்சம் பாசியாக இருந்ததுனால தண்ணி தேங்க அப்படியே வலிக்கு கீழே விழுந்து எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பஸ்ஸில் பயங்கர கூட்டம். எப்படியாவது உள்ளே ஏறிடணும்னு இங்கே ஜன்னல் வழியாக ஏறுறதுக்கெல்லாம் பார்க்குறாங்க. ஒரு பொண்ணு ஜன்னலில் தொங்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். பஸ்ஸும் மெதுவாக கிளம்பிடுச்சு. ஆனாலும் யாரும் இறங்குற மாதிரி இல்லை. இப்போ ஜன்னலை விட்டு உள்ளேயும் போக முடியல, வெளியும் வர முடியலன்னு மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் எங்க இந்த வீடியோல தண்ணியை பார்த்ததும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க போல. வெறும் தரையில எவ்வளவு வேணாலும் டான்ஸ் ஆடிடலாம். ஆனா தண்ணியில ஆடும்போது கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அது அதோட வேலையை காட்டிடுச்சு பாருங்க. நம்ம பார்க்குறது சின்ன பசங்க குதிச்சு விளையாடுறது தான். இது மேலே ஏறி இந்த லேடி குதிச்சு விளையாடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. சில நேரங்களில் பெரியவங்களோட வெயிட் தாங்காது. அங்கே அலங்காரத்துக்காக போட்டிருந்த 2-3 கயிறு ஃப்ரெண்டில் வரவும் அந்த கயிறை இழுத்து கீழே தள்ளி விட்டுடுச்சு. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சா முடியுதா? அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நிறைய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு இருக்கிறார். பக்கத்துல இந்த பூனை உட்காந்துருக்கு டேபிள் மேலே. இந்த பூனைக்குட்டியை கீழே இறங்கி போன்னு சொன்னாலும் அது இறங்கி போற மாதிரி தெரியல. வெங்காயம் கட் பண்ண கண்ணுல இருந்து கண்ணீரா வந்துட்டு இருக்கு. பூனைக்கு கண்ணீர் எதனால வருது அப்படின்னு விஷயம் தெரியாததுனால அந்த இடத்துல அசையாம நிக்குது பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஸ்கேட்டிங் போயிட்டு இருக்காரு ரோட்ல ஒருத்தர் வித்தியாசமா கையை கால ஆட்டிட்டு வரதை பார்த்ததும் ரோட்ல போயிட்டு இருந்த மாடு, ஆடு, தெருவில் இருந்த நாய்கள் அப்படின்னு எல்லாம் மிரண்டு போயிடுச்சு. ஆடு ஒருத்தர் கீழே தள்ளி விட்டுடுச்சு. இன்னொருத்தர் பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டாரு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல யார் எந்த பொருள் ஆர்டர் பண்ணாலும் இப்படி ஒரு கூடை போட்டு மூடி தான் கொடுக்குறாங்க. ஏன்னா சுத்தி நிறைய சீகல் பறவைகள் இருக்கும். இந்த கடற்பறவைகள் யார் கையில என்ன இருந்தாலும் உடனே பிடுங்கிட்டு போயிடும். இந்த லேடி எப்போ கையில எடுப்பாங்கன்னு காத்து இருந்திருக்கு பாருங்க. கரெக்டா குறி பார்த்து பறந்து வந்தது. ஆனா இந்த லேடி ஸ்ட்ராங்கா பிடிச்சிருந்ததுனால அதால தூக்கிட்டு போக முடியல. உடனே உள்ள வச்சுட்டாங்க. இங்க சகதிக்குள்ள மாட்டி இருக்கிற வண்டியை எப்படியாவது கரைக்கு கொண்டு வந்துடணும்னு 3 பேர் தள்ளிட்டு இருக்காங்க. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ்வளவு சகதியும் 3 பேர் மேலையும் சேரும் சகதியமா நனைஞ்சாச்சு. ஆனா நினைச்ச வேலையை கரெக்டா முடிச்சாச்சு. இங்க ஒட்டகத்துக்கு மேல ஏறி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்துட்டு இருக்கிற அந்த ஒட்டகம் பண்ணிருக்கிற சேட்டையை பாருங்க. முன்னாடி போயிட்டு இருக்கிற இந்த ஒட்டகத்தை தட்டி இருக்கு. அவ்வளவுதான் பின்னாடி யாரோ தொடுறாங்கன்னு மேல இருக்கிற இவரு கீழே தள்ளி விட்டு இருக்கு. இந்த ஒட்டகத்துக்கு சேட்டையை பாத்தீங்களா? இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ஒட்டகம் மேல ரொம்ப சர்வசாதாரணமா ஏறிடலாம் அப்படின்னு நினைச்சு இவர் ஏறினாரு. படுத்திருந்த ஒட்டகம் டக்குன்னு எந்திரிச்சிருக்கு. அவரே இதை எதிர்பார்க்கல. ஒட்டகமே ரொம்ப உயரமானது. அது எந்திரிச்ச வேகத்துக்கு ஆள் கீழே விழுந்துட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த கால் வேலை தண்ணி எல்லாம் எடுத்துட்டாங்க. தூக்கிட்டு மேல வைக்கலாம் அப்படின்னு கரையிலே நின்னதுனால வலிக்கு உள்ளே விழுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 2 அடி தள்ளி நின்றுட்டு தூக்கி வச்சிருக்கலாம் போல. அதுவும் அந்த இடம் ரொம்ப செம்மனா இருந்ததுனால டக்குன்னு சறுக்கிடுச்சு. ரொம்ப உஷாரா தான் இருக்கணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது யாருக்கும் இப்படி நடக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான். இங்க வந்தவர் பிளேட்டை கொண்டு வந்திருக்கிறாரு. இவர் அந்த பிளேட்ல வைக்கிறதுக்காக இந்த கிரேவியை எடுக்க வைக்கிற நேரத்துல பிளேட் எடுத்துட்டாரு. அதை அப்படியே டேபிள்ல வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ போச்சு அப்படின்னு நினைச்சு அடுத்த செகண்டுக்குள்ள அந்த மொத்தத்தையும் கீழே தள்ளி விட்டுட்டாரு பாருங்க. மெனக்கிட்டு எந்திரிச்சு வந்து மொத்தத்தையும் கெடுத்துட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. தொடுறதெல்லாம் இப்படியானா என்ன பண்றது?